தண்ணி எப்படி வருதுன்னு பாருங்க. மழை பெய்யலன்றோம். மழை பெஞ்சாலும் அளவுக்கு அதிகமாக பெஞ்சு விவசாய நிலத்தையும் பாஞ்சு ஒன்றும் அறுவடை பண்ண முடியாமல் கருதெல்லாம் சாஞ்சிருக்கு பாருங்க. பருத்தி வச்சவங்களுக்கெல்லாம் பருத்தி எல்லாமே நனைஞ்சு போச்சு. பார்க்குற இடம் எல்லாமே தண்ணியை வெள்ளக்கடை தான் இருக்குது. இங்கே பாருங்க, பாதையும் தெரியல, ஓடையும் தெரியல, காட்டுக்குள்ளே எல்லாமே தண்ணியாக தான் மிதக்குது. பாதை எல்லாமே மறைஞ்சி போச்சுவாங்க. இங்கே வாங்க, வண்டி பாதை, பயிர், ஓடை எல்லாமே ஒரே லெவலில் தான் தண்ணி போயிட்டுருக்கு. கம்மா நிறைஞ்சி தார்சாலில் தண்ணி பெரிய மருகா ஓடும்போது மீன் எல்லாமே வருதுங்க. எல்லாம் சின்ன பிள்ளைங்க பெரியவங்க எல்லாமே அந்த மீனை பிறக்கிறாங்க. குட்டி குட்டி மீனாக வருது. கம்மாய் நல்லா தெரிஞ்சு வருங்க. அந்த பக்கம் எல்லாரும் ஓடி ஓடி பிறக்கிட்டு இருக்காங்க பாருங்க. மீன் வர வர அங்கே பாருங்க, துள்ளுது மீன். எவ்வளோ மீனுன்ட்டு பூரா சின்ன கொஞ்சம் பரவாயில்லாமல் பெரிய மீன் எல்லாம் ஓடி ஓடி பிறக்கிறாங்க பாருங்க. ஏன்னா இது கடல் மீனை விட கம்மாய் மீன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதனால எல்லாருமே சின்ன பிள்ளை கூட பிறக்கிறாங்க. இப்போ பாருங்க, இதில் ஒருத்தன் ஹெல்மெட் போட்டு பிறக்கிறாங்க பாருங்க. பைக் ஓட்டும் போதே நிறைய பேர் ஹெல்மெட் போட மாட்டாங்க. மீன் பிறக்கிறதுக்கு ஹெல்மெட் போட்டு வந்துருக்காங்க. ஒரு வேளை கீழே அடிபட்டு நினச்சா நம்ம தெரியல. பாருங்க, சின்ன 5 வயசு குழந்தை முதல்ல ஏங்க தண்ணி எப்படி போகுதுன்னு மருகா போகுது பாருங்க. பாதை ஃபுல்லாகவே தண்ணி நிறைஞ்சு போயிட்டு தான் இருக்குது. தண்ணி வெளியே போயிட்டுருக்கு பாருங்க. கால்வாயில் வண்டி பாதை. இது தார் ரோடு. ஃபுல்லாக மீன் பிடிச்சிட்டு கிளம்பிட்டாங்க. தண்ணி கொஞ்சம் குறையும். அந்த ஓடையில் 2 பேரும் வலை போட்டு மீன் பிடிக்கிறாங்க. வலையில் மீன் மாட்டுமான்னு பார்க்குறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் அந்த பக்கம் தண்ணி போகிற இடத்துல மீன் வருதான்னு பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே 2 பேர் வலை போட்டிருக்காங்க. ஏங்க, வலைக்கு உள்ளே போய் நம்ம தலைவர் மீன் பிடிக்கிறாரு எப்படின்னு பாருங்க. மீனை வாங்கி பார்க்குறாங்க கவரில். தண்ணி இன்னும் போயிட்டு தான் இருக்குது நிறைஞ்சி. மீன் வருமானு ஆவலாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்தோடனே பிடிச்சின்னு பூரா பக்கெட்டு, கவரு அதுன்னு வச்சு பிடிச்சி போட்டுட்டு இருக்காங்க. எப்படி மீன் பிடிக்கிறாங்கன்னு ஆர்வம். ஏன் அந்த சின்ன பையன் எவ்வளோ மீன் பிடிச்சிருக்கேன் வாடியில். ஒரு வீட்டுக்கு குழம்புக்கு தேவையான மீன் பிடிச்சிட்டாங்க. நல்ல குறவ மீன், சின்ன சின்ன கெண்டை மீன் மாட்டுது போல. குறவ மீன் எப்படா வரும் அமைக்கி தூக்கம்னு தான் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது கொக்கு தண்ணிக்குள்ளே மீன் பிடிக்கும். ஒரு காலை தூக்கி வச்சுட்டு தவம் கிடந்து எப்படா மீன் வரும்னு பிடிச்சி திங்குமா. இந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. நன்றி, வணக்கம்.